ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஆன்மாவிற்கு அழிவில்லை, ஆன்மாக்கள் அத்தனையுமே மறுபிறவி எடுக்கின்றன அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த உலகத்திலே வாழ்கின்ற உயிரினங்களினுடைய ஆன்மாக்கள் அத்தனையும் மறுபிறவி எடுத்துக்கொண்டே இருந்தால் அந்த உயிரினங்களினுடைய எண்ணிக்கை என்பது அதிகமாகி கொண்டே போகுமே. இதற்கு என்ன சார் விளக்கம் அப்படிங்கிறது தான் அந்த கேள்வியாக இருக்கிறது. அதற்கான பதிலைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். முதல்ல இது புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படின்னு சொல்றார். ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் சரி, இந்த உலகிலே மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டிருக்கிறார்கள், மீண்டும் மீண்டும் இறந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அடிப்படையான ஒரு தாத்பரியம். புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படின்னு சொல்றா. இது ஒரு சைக்கிள் மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சைக்கிள், இது ஒரு வட்டம், இது அப்படியே இது சுழன்று கொண்டே இருக்கும். அதாவது முதல்ல நம்ம எல்லாருமே என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னா, ஆன்மா என்பது ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அப்படி இல்லை. இந்த ஆன்மா என்பது மூன்றாக பிரிந்து விடுகிறது. எப்படி மூணா பிரியுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜீவாத்மா, பரமாத்மா, அந்தராத்மா என்று மூன்றாக பிரிகிறது. இந்த ஜீவாத்மா என்கிறது தான் நம்முடைய உடம்பை இயக்க செய்யக்கூடிய ஒரு பேட்டரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேட்டரி போட்டோன்னே ஒரு பொம்மை கை காலில் ஆட்டுது இல்லையா? அப்போது அந்த உயிரை தரக்கூடிய நம்முடைய செயல்பாடுகள், கை காலில் ஆட்டின்னு இருக்கோம் அப்படின்னு ஒரு செயல்பாடு அப்படிங்கிறது இருந்துட்டாலே இங்கே ஜீவாத்மா அப்படிங்கிறது ஒர்க் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஒரு உயிர் பிரிந்தவுடன் மறுபிறவி எடுக்கிறார்கள் சொல்றா இல்லையா? அல்லது இந்த ஆத்மாவானது மறுபடியும் இன்னொரு இடத்திலே சென்று சேர்ந்து விடுகிறதுன்னு சொல்லும் பொழுது, இந்த ஜீவாத்மா தான் இந்த உடம்பிலிருந்து இன்னொரு உடம்பிற்கு சென்று விடுகிறது. அதே நேரத்தில் இவனுக்குள்ளே பரமாத்மா என்பது இருக்கும் அல்லவா? இந்த பரமாத்மா தான் நேரடியாக பரமாத்மாவினையே சென்று அடைந்து விடுகிறது. அதாவது இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு சொல்றா இல்லையா? இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு சொன்னா, இவருக்குள்ளாக அந்த பிரிக்கப்பட்ட அந்த பரமாத்மாவானது, பரமாத்மான்னு சொன்னா ஒரு நல்ல குணம்னு வச்சுப்போமே, ஒரு 4 பேருக்கு உதவி செய்கிறோம் இல்லையா? அந்த குணத்தினை தரக்கூடியதுதான் இந்த பரமாத்மா. நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய இறை சக்தியை உணர வேண்டும் சொல்றோம் இல்லையா? இந்த பரமாத்மாவானது இறைவனிடத்திலே சென்று சேர்ந்து விடுகிறது. அதனைத்தான் சொர்க்கலோகம் சென்றார்கள் அல்லது சொர்க்கஸ்தரானார்கள், சிவலோக பதவியை அடைந்தார்கள், இறைவனடி சேர்ந்தார்கள் என்றெல்லாம் குறிப்பிடுகிறார்கள். அதனை தொடர்ந்து இன்னொரு விஷயம் இருக்கு பாருங்க, அந்தராத்மான்னு சொல்லுவார். இந்த அந்தராத்மா என்பதுதான் இவருடைய நாம் நினைக்கக்கூடிய இந்த ஆத்மா. இந்த அந்தராத்மா என்பதுதான் பித்ருலோகத்திற்கு செல்கிறது. முன்னோர் வழிபாடு அப்படின்னு சொல்றோமே, எதற்காக இந்த முன்னோர் வழிபாடு பண்றோம்னா இந்த அந்தராத்மாவிற்குத்தான். இந்த அந்தராத்மாவினுடைய வேலை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இது என்னோடது, இது ஏன் புள்ள, இது என்னுடைய மனைவி, என் குழந்தை, ஏன் சொத்து, நான் சம்பாதித்து வைத்த சொத்து, என்னுடைய கார் அப்படின்னு சொல்லி என்னதுன்னு எல்லாம் நினைச்சுட்டு இருக்கு இல்லையா? இதுதான் இந்த அந்தராத்மா. இந்த அந்தராத்மாவிற்குத்தான் நாம் இந்த கர்ம காரியங்களை செய்கிறோம். இதுதான் அந்த பித்ருலோகத்திலே சென்று வாசம் செய்கிறது. இந்த பித்ருலோகத்திலே வாசம் செய்யக்கூடிய அங்கேயே ஒரு 3 பொசிஷன் வச்சிருப்பா, வசு, ருத்ரா, ஆதித்யன் சொல்லி. நம்ம இங்கேருந்து போகும் பொழுதே நமக்கு முன்னாலேயே நம்முடைய அப்பா, தாத்தா, முப்பாட்டனார் என்று 3 பேர் இருப்பார்கள். நாம் அங்கே சென்ற உடனேயே அந்த முப்பாட்டனாரானவர் சொர்க்கத்திற்கு சென்று விடுவார். பாக்கி 2 பேர் அடுத்த 2 சீட்டில் உட்காந்துப்பா, நம்ம போய் முதல் சீட்டில் உட்காந்துப்போம். இப்படித்தான் ஒரு சைக்கிளா இது ஒர்க் ஆகிண்டே இருக்கும். ஆக ஆன்மாவிற்கு அழிவில்லைன்னு சொல்றது எதுக்கு தெரியுமா சொல்றா? ஜீவாத்மாவிற்கு மட்டும்தான் சொல்கிறார்கள். இது ஒரே பேட்டரி தானே. இந்த பேட்டரியை புடுங்கி சுவாமி என்ன பண்ணார்னா இன்னொரு இடத்துல கொண்டு போய் வச்சிட்டார், அவ்வளவுதான். ஆக இது ஒரு சைக்கிளா அப்படியே சுத்திண்டே தான் இருக்கும். ஒரு இடத்திலே பிறப்பு என்பது நடந்து கொண்டே இருக்கும், மற்றொரு இடத்திலே இறப்பு என்பதும் நடந்து கொண்டே தான் இருக்கும். இதனை கண்ட்ரோல் பண்ணிட்டே தான் இருப்பார். அது அந்த பிறப்பினுடைய விகிதம் என்பது அதிகரித்து இறப்பினுடைய விகிதம் என்பது குறைய தொடங்கும் பொழுது என்ன ஆகும்னா, இந்த இயற்கை சீற்றம், இயற்கை பேரிடர்லாம் சொல்றோம் இல்லையா? அப்படியே மொத்தமா ஒரு சுனாமி இத்தனை பேர் இறந்து போயிட்டா, அதே மாதிரி ஒரு கொரோனா இத்தனை பேர் இறந்து போயிட்டாலாம் ஒரு கணக்கு சொல்றோமே, இதனை பேலன்ஸ் பண்ணிடுவார் சுவாமி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இது நான் ஒரு சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்காக
ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன். இதுக்குள்ள நிறைய அடிப்படை தத்துவங்கள் என்பது உண்டு. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஆன்மாவிற்கு அழிவில்லை என்று சொன்னால் அது என்ன ஆன்மா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஜீவாத்மா. நமக்குள்ளே இயக்கு சக்தி அப்படிங்கிறது ஒன்று இயங்கிட்டு இருக்கு இல்லையா, இந்த ஜீவாத்மா தான் வேறு இடத்திலே சென்று இன்னொரு குழந்தையா உருவாயிடுது. நம்முடைய அந்தராத்மா என்பது பித்ருலோகத்திற்கு சென்று விடுகிறது. நமக்குள்ளே இருக்கின்ற பரமாத்மா என்பது இறைவனிடத்திலே சென்று சேர்ந்து விடுகிறது. ஆக இதன் மூலமாக உயிரினங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகுமே என்கின்ற பேச்சிற்கே இடம் இல்லை. அதாவது ஒரு மனித பிறவி எடுக்கணும்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி லட்சோபலட்சம் பிறவிகளை நாம் எடுத்திருக்க வேண்டுமாம். புழு பூச்சியாக, அதனை தொடர்ந்து பறவையாக, இப்படின்னு சொல்லி நம்ம நிறைய இந்த டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்தோம்னா நிறைய மிருகங்கள், நம்ம இதெல்லாம் பார்த்தே இருக்க மாட்டோம் இல்லையா. இப்படி எவ்வளவோ அந்த ஜென்மாக்களை கடந்துதான் அரிது அரிது மானிடராய் பிறத்த அரிதுன்னு ஔவையார் சொல்லியிருப்பா இல்லையா. இத்தனை ஜென்மாக்களையும் கடந்து நாம் இந்த மனித பிறவி என்பதை எடுத்திருப்போம். இந்த மனித பிறவிக்கு மட்டும்தான் இந்த ஜீவாத்மா, பரமாத்மா மற்றும் அந்தராத்மா ஆகிய இந்த 3 ஆத்மாக்களும் உண்டு. இதனை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் சொன்னால், நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை உணர வேண்டும். அதாவது உயிர்களிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும் சொல்றது. இவ்வாறு நாம் அனைவரிடத்திலும் அன்பு செலுத்தும் பொழுது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சுயநலம் என்கின்ற அந்த அந்தராத்மாவினுடைய சக்தியானது குறைந்து இந்த பரமாத்மாவினுடைய சக்தியானது அதிகரித்து கொண்டே செல்லும். முழுக்க முழுக்க பரமாத்மாவா இருக்கிறவா யாருன்னு பார்த்தோம்னா ஞானிகள்லாம் பார்க்கலாம் இல்லையா. இப்போ ராகவேந்திர சுவாமி ஆகட்டும், சாய்பாபா ஆகட்டும், அல்லது மகாபெரிவா ஆகட்டும், இவர்களுக்குள்ளாக பார்த்தோம்னா முழுக்க முழுக்க பரமாத்மா என்பதுதான் வியாபித்து கொண்டிருக்கும். அதனால தான் அவளுக்கெல்லாம் பார்த்தோம்னா ஆராதனைன்னு தான் சொல்லுவாளே தவிர சாத்தம்னு சொல்லவே மாட்டாளே. அவர்களை நாம் தெய்வமாக வழிபட்டு கொண்டிருக்கிறோம், அவர்களை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அதாவது எல்லாருமே இந்த மாதிரி தான் இருக்கணும்னு நான் சொல்ல வரல. முடிந்தவரை நம்மிடையே இருக்கக்கூடிய அந்த அன்பு செலுத்த வேண்டும், மற்றவர்களிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தினை வளர்த்து கொள்ள வேண்டும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவினை நாம் உணர வேண்டும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.